நான் இந்த பங்கருக்குள்ள போறேன். அப்பதான் நம்மளால இந்த லாவா கிட்ட தப்பிக்க முடியும். சீக்கிரம் போ, லாவா வந்துற போதே. Many months later. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா. நாசா விஞ்ஞானி நைட் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். சச்சா இன்னைக்கு போய்டும் நாளைக்கு போய்டுறாங்க. கடைசி வரைக்கும் அந்த தண்ணி போற மாதிரி தெரியலையே. அடே சுஞ்சானே எந்திரா, தண்ணி போயிச்சான்னு போய் பார்த்துட்டு வருவோம். தினைக்கும் போய் தண்ணி போயிடுச்சான்னு பாக்குறதா வேலை இருக்கு. எந்திரா வாடா, எவ்வளவா போயிட்டு தண்ணி போயிச்சான்னு பார்த்துட்டு வருவோம். தண்ணி பார்க்க போறியா மறுபடியும்? மாசே டேய் உனக்கு இதே வேலையா போச்சு. தண்ணிலாம் அதுக்குள்ள குறஞ்சிருக்காது. ஆனா தண்ணி குறைய மாட்டேங்குதுல. ஏன் ஏழாவது மூளைய கசக்கி பீஞ்சி சொல்றேன், தண்ணி போயிருக்காது. நீ பீஞ்சி சொல்றியோ பூஞ்சி சொல்றியோ, வாடா போய் செக் பண்ணிட்டு வருவோம். இப்போ நீ கண்டு என் பேச்ச கேட்காம போன அப்புறம் பாத்துக்கோ. மேல தண்ணி இருந்துச்சு, உனக்கு நான் பட்ட பேர் வைப்பேன். பரவாயில்லையா? பட்ட பேர் வைப்பியா? டேய் தண்ணி போய் தான் பார்த்துட்டு வரணும். நம்மளும் மாச கணக்கா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். இன்ன வரைக்கும் தண்ணி போல. பார்ட் 1ல ஆரம்பிச்சது, அப்ப தண்ணி வந்துச்சு. மாச கணக்காச்சு, இன்னும் தண்ணி குறையவே இல்ல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல மாம்சு, ஒழுங்கா ஊரை காலி பண்ணி நீங்க இருந்து கிளம்பி போயினுந்தா கரெக்டா இருந்துருவோம். ஆனா நீ என்ன பண்ண? நான் இந்த வீட்ல தான் இருப்பேன்னு இருந்தேன். கடைசில பாரு. என்ன நம்பி வாடா, இன்னைக்கு கண்டிப்பா தண்ணி இருக்காது. வா என் கூட வா, இன்னைக்கு கண்டிப்பா மேல போய் பார்த்தா தண்ணி இருக்காதுன்றேன். சரி ஆனா ஒரு கண்டிஷன். இப்போ மேலே ஏறி போய் பார்த்த உடனே மேல தண்ணி இருந்தா நீ இன்னைக்கு பூரா என்னைய உப்பு மூட்டை தூக்கின்னு சுத்தணும். பரவாயில்லையா? உப்பையே போய் அப்படி சுத்தணும். உப்பு மூட்டை தூக்கின்னு சுத்தணுமா? உப்பு மூட்டை தானே? சரி தூக்கின்னு சுத்தணும். அப்படி உப்பு மூட்டை தூக்கி சுத்துறதுக்கு சரி அப்படி விடு. இப்போ மேல போய் தண்ணி இல்லனா நான் பாட்டு பாடி காமிக்கிறேன். தண்ணி இல்லடா டோய் அப்படின்னு பாட்டு பாடி காமிக்கிறேன். மாம்சு வா. எப்படியும் தண்ணி இருக்க போறது இல்ல, அப்புறம் என்ன? வா நான் தான் ஜெயிக்க போறேன். பேச்ச ஸ்டாப் பண்ணிட்டு நேரா குடுகுன்னு போய் மேலே ஏறு. நானும் அப்படியே பின்னாலே மேலே ஏறி வரேன். அதை விட்டு வளவலன்னு பேசினே. யார் ஜெயிக்கிறான்னு மேல போய் பார்த்துப்போம். எதுக்கு வேஸ்டா பேசிட்டு? வா மேல போனா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம காலியா இருக்க போகுது. நான் சொல்றதா நடக்க போகுது. ஏன்னா மாச கணக்காயிடுச்சு. இன்னத்துக்கு தண்ணி எல்லாம் குறைஞ்சி நம்ம ஊர் இது தண்ணி எல்லாம் அப்படியே இருக்கு. மேல வராதா சின்சானே? மேல வராத இவன் வர மேல வருவானே. அடே வராதடா. தண்ணி எல்லாம் போயிருக்குன்னு நினைச்சா கடைசியில அப்படியே இருக்கு. இவ்வளவு தண்ணியும் இன்னும் ஒரு சொட்டு கூட குறையல. ஜகன் காக்கா பேப்பா நொண்டி தொண்டருக்கு தண்ணி. இங்க பாரு மாம்சே, அங்கங்க பாக்குற பின்னாடி இன்னும் மாம்சு நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? எப்படி தண்ணி அப்படியே இருக்குது பாரு. எங்கயா பெட்டு கட்டினியா வச்சிருமா? உனக்கு பேரு பட்ட பேரே. இவன் வேற கலாய்ப்பானே. சரி உனக்கு என்ன தோணுதோ சும்மாவே அவன் கூப்பிடுவான். இப்ப என்ன சொல்லுவா வேணும்? கூப்பிடாதன்னு சொன்னாலும் கூப்பிடாம இருக்க போறானா? அடுத்து மீன் பிடிக்க வேண்டியதுதான். கீழே வேற சாப்பாடு சுத்தமா இல்ல. அடுத்து மீன் பிடிக்க முடியா? வாடாடே, வந்ததுக்கு மீனாச்சு பிடிப்போம். ஏர்ல மீன் பிடிக்கலாமாடா? பூடி ஏய் தூண்டில போட்டே பூடி மாம்சே மீனா கொஞ்சம் பூடி. மாட்ட மாட்டேங்குதே. மாட்டுச்சு பிடிச்சி ஒரே இழுதான். எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் பிடிச்சி புசுக்குன்னு இழுத்துற வேண்டியதான். மாட்டணும் இன்னைக்கு மாட்டாம போயிடுவானுங்க. இன்னைக்கு என்ன ஏதோ இழுக்கிற மாதிரி லைட்டா ஃபீல் வருது. இல்ல மீன் இல்ல. அங்க போறா, எவ்வளவு பெரிய மீன் வருது. சுறா மீன் மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய மீன் வருது. அரே கண்டறாதவனே, அது மீன் இல்ல மாம்சே, போட். எது போட்டா? போட்டு புறா. அண்ணா இங்க வாங்க எங்களை எங்கேயாச்சும் வேற ஏதாச்சும் ஒரு கரைக்கா கொண்டு போய் விட்டுருங்க. வாங்க இங்கதான் இங்க நிக்கிறோம் பாருங்க. வாங்க காப்பாத்துங்க. போட்டு மெருகுது. இங்க பாருங்க. பக்கத்துல வாங்க. போட் அங்கே நிக்குது. அடே சுஞ்சானே, நீ இங்க இரு, நான் போயிட்டு அந்த போட் எடுத்துட்டு வந்துடுறேன். யாருன்னு தெரியல, அவங்க தூரத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு பக்கத்துல வந்து நின்ட்டாங்க. இந்தா வந்துட்டல அண்ணா, பக்கத்துல வரைக்கும் போட்டை மட்டும் எடுத்துடாதீங்க. இந்தா வந்துட்டேன். கிட்ட வந்துட்டேன். கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணுங்க. அப்பாடா வந்தாச்சு. அண்ணா எங்களை யாருமே காணோம். போட் எப்படி தானா வந்துச்சு? என்னடா இது மர்மமா இருக்கு. போட்டு மட்டும் தானா வந்துருக்குது. சரி வந்ததுக்கு போட்டாச்சு கிடைச்சது. அடா ஆஃப் ஆகி போச்சு. என்னென்னமோ நடக்குது. போட்டு நடனா தானா வருது, இங்க நடனா ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பாருங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை பெட்ரோல் காலா இருக்குமோ? நம்ம கிட்ட ஒரு டேங்க் பெட்ரோல் இருக்குது. எடுத்துட்டு வந்து ஊத்தி பார்ப்போம். ஓடிச்சுன்னா அப்படியே இங்க இருந்து போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு வர வேண்டியதுதான். ஊர்லாம் எப்படி இருக்கு, நிலவரம் என்னன்னு பார்க்க முடியும். இந்த வந்துட்டு பாரு. டேய் சுஞ்சானே, இப்ப பாரு நம்ம ஜம்ப அப்படியே தண்ணியில தான் ஜம்ப போடுவோம். போட் எடுத்துட்டு வந்தா. ஏ மாம்சே, எங்க
மேலே ஏறாடே பெட்ரோல் இல்ல நினைக்கிறேன். நான் போய் பெட்ரோல் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த பெட்ரோல் டேங்க் எங்க வச்சேன் வேற ஞாபகம். இங்க இருக்கு ஞாபகம் வந்துச்சு. நேரா படிக்கட்டுக்கு போற ரூம் பக்கத்துல இந்தாட்ட பக்கம் போய் ஒரு லெஃப்ட் எடுத்தனா அந்த ரூம்ல தான் வச்சேன். எங்க அந்த டேங்க் இருக்கணும். இருக்கு. வாடா என் மஞ்சா கலர் டப்பா. உன்னதான்டா தேடிட்டு இருந்தேன். நேரா இவனை தூக்கிட்டு மேல போறேன். அதை எடுத்துட்டு போய் திறக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஊத்துறேன். ஊத்தி ஒரு ரவுண்டு போறேன். அடே சின்சானே வந்துட்டேன் சின்சானே. இப்ப பாரு என் கையில இருக்கிற டப்பா. இதை வச்சு ஊத்தி தான் அந்த போட்டை ஓட்ட முடியும். இப்ப ஊத்துனோடனே குடுக்குன்னு ஓடி வந்து நீயும் போட்ல ஏறிக்கோ. நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். முதல்ல ஆனாவதான் தெரியல. நான் வேற வசனம்லாம் பேசிட்டு வரேன். கீழே பாத்து சிந்தாம ஊத்து மாம்சே. என்ன இது மண்ணு கேன்வரி ஒரே கலகலரா. எனக்கு தெரிஞ்சது கிருஷ்ணால நடிக்கிற மாம்சே. அது பண்ணேன்னு கேள்றோம் மடையா. வா வந்து வண்டியில ஏறு. ஓடியா. தீபாவளிக்கு வெடிப்பாங்க புசுவானா. இப்ப நான் அடியற மாதிரி சொரப்பானா. இந்த மாம்சே வந்துட்டேன் பாரு. எடே போ. நம்ம ஊட்ட தவிர மிச்சம் எல்லாமே முழுங்கிருதே. ஆஹா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஏறனா நம்மளும் வாய முறாடே. அபசகுணமா பேசாதடா காலகத்தால. இந்த மாதிரி பேசி வீட்டுக்குள்ள தண்ணி வந்துற போகுது. அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி இருக்கிறது. தண்ணி வந்துச்சுன்னா அவ்வளவுதான். இங்க போறோடே பெரிய பில்டிங் எல்லாம் உள்ள போயிருக்கு. அட ஆமா. இப்ப யாரனா இந்த பக்கம் வந்தாங்கன்னா வழி எப்படி கேட்டு போவாங்க? தண்ணி அடியில போய் இந்த பக்கம் பூந்தா அப்படி போங்கன்னு சொல்லுவாங்களா? என்ன இது? அடே சின்சானே இது என்ன இடம்னு தெரியுதா? அதோ இருக்கு பாரு இந்த பெரிய பேங்க். இதுவே முழுங்கி இருக்கா? அடா தூரத்துல ஏதோ ஒரு போட் வருது. காப்பாத்துங்க. இங்க பாருங்க. வாங்க எங்களை காப்பாத்துங்க. போட்டுக்கார தம்பியா ஹெல்ப் பண்ணுங்க தம்பியா. போட்டுக்கார தம்பியா இங்க வாங்க தம்பியா. போட்டுக்கார தம்பியா எங்க தம்பியா இங்க பாருங்க தம்பியா. போட்டுக்கார தம்பி வாங்க தம்பியா ஹெல்ப் பண்ணுங்க தம்பியா. யார் அது அங்க கத்திட்டு இருக்குது? பாக்குறதுக்கு ட்ரெவரும் மைக்கேல் மாதிரியா இருக்குது. டேய் ட்ரெவரே மைக்கேலே நீங்க என்ன பண்றீங்க இங்க ரெண்டு பேரும்? நீ எங்கடா இங்க? டேய் பிராங்க்லின் எங்களுக்கு ஹெல்ப் பண்ற. டேய் உன்னை நம்பி தானே இருக்கிறோம். போய் சொல்றத பத்தியா அது என்ன நம்பி இருக்கிறியா? நான் வர்றதே உனக்கு தெரியாது. பிராங்க்லினே தொல்லை என்ன இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டுடா. ஹெல்ப் பண்றா. டேய் ப்ளீஸ்ரா எங்களை கை விட்டுறாத. அடா சின்ன வயசுல நீயும் நானும் தட்டி மாத்தி போட்டுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ராட்டா. கை விட்டு போயிடாத. எங்களா காப்பாத்துறா. டேய் எப்படியாச்சும் காப்பாத்துறா. உங்களை காப்பாத்தணும் தான் எனக்கும் ஆசையா இருக்குது. என்ன பண்றது? போட்ல இடம் இல்லையா? நான் என்ன பண்றது சொல்லு. இல்ல ஐயோ அப்படி சொல்லாத. அதான் இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க இங்க? அதான் ஏன் கேக்குற? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கோல்டையும் காசையும் ஆட்டையா போடுறதுக்கு வந்தோம். இப்படி தண்ணி வந்து எங்களுக்கு பட்டையா போட்டுருச்சு. எங்களுக்கு எப்படியாச்சும் காப்பாத்துட்டாட்டா. அட திருட்டு பசங்களாடா நீங்க. ச்சே உங்ககிட்ட பேசுறேன்னு நினைச்சாலே என்னடா திருடுறீங்க நீங்க. எனக்கு எல்லாம் திருட்டுனா என்னன்னே தெரியாது. தப்பு தப்புடே அப்படி சொல்லக்கூடாது. உன்னை பத்தி எனக்கு தெரியும் நல்லாவே. உண்மையை சொல்லவா? டாய் நீ நானு ட்ரவர் 3 பேரும் சேர்ந்து சுமாரா நாங்க வந்தது நல்லது பண்ணதான். ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணு நடக்க போதுன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அந்த காசும் கோல்டும் தண்ணியில மக்காம வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலா எங்களுக்கு கச்சா நல்லா இருக்கும் தான் நாங்க எடுக்க வந்தோம். அடே இங்க இருந்து பேசி தொண்டை தண்டா வலிக்குது. கீழே குதிங்க ரெண்டு பேரும். டமால் வாங்க நேரா வாங்க. எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? சீக்கிரமா கீழே குதிங்கடா. இரு பொறு. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்ட்டு. இப்ப பாரு. அடே புடுங்கிச்சு. நல்ல வேலை தண்ணில ஊந்த. வரேன் பாரு. ஏ மைகிலே சீக்கிரமா குதி. நீயும் வா. பயமா இருக்குதே. இரு குதிக்கிறேன். தடி குடிச்சாட்டா. ஆமா வந்துட்டேன். இரு எடுத்துறாத. வந்துட்டேன் பாரு. எடு போலாம். போ கெட்டிமா புடிச்சுங்கடா. வண்டி வேகமா போகுது. புடிச்சுக்க கெட்டிமா புடிச்சுக்கோ. பரமா போ. நான் திடீர்னு இம்மா வேகம் தூக்கி போடுது பாரு. பரமா போ. பயப்படுறவனா கம்பியை புடிச்சு நில்லுங்கடா. டேய் ரெண்டு பேரும் நான் பயந்துட்டு புடிச்சிட்டு வரீங்க. கம்பியை பிடிங்க சைடுல. அடே திருப்பி லெஃப்ட். டேய் குண்டா திருப்புடா போட்ட. அட இரியா. அடா பிராங்க்லினா பசி எடுக்குதுடா. டேய் வயிறெல்லாம் கடமுடான்னுது. பசிக்குதா? வா என்ற கையாலே உனக்கு சமைச்சு தரேன். வா கீழே இருக்கு உனக்கு மீன் ஃபிஷ் உண்டு எல்லாம் உண்டு. வா உனக்கு சமைச்சு தரேன். வாங்க. அடே ஜுன்சன் இறங்கி ஓடி வா. நாம எல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுனே. ராஜாக்கள் மாளிகையும் ஆமா இவரு சோக பாட்டு ஒண்ணுதான் குறை. அரே மாம்சே சமைச்சு கொடுங்க பசிக்குது. இருடா வேக தேவையா? வெந்த ஒண்ணுத்தையும் அந்த டாமி பையன் வாங்கிட்டான். அவன் கிட்ட கொடுக்கணும்னா அவன் என் கிட்ட இருந்து 2 கிலோ கறி எடுத்துருவான்றான். அதனால முதல்ல அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு தரேன். பிராங்க்லின் இதுல கொஞ்சம் உப்பு தூக்கலாம்
போட்டுட்டேன், அதனால உப்பு கரைக்குது. அவனுக்கு சொரண வரணும்னு சொல்லிட்டு உப்பு போட்டு சாப்பிட்றான் பழகுது. அட்டா பிராங்க்லின், நம்ம எப்படி இங்க இம்மோ நாள் இருக்கிறது? நமக்கு சாப்பாடுலாம் இருக்குதா? இந்த இடத்த விட்டு போறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லு. ஆமா, இதே நிலைமையில போயிட்டு இருந்தா தண்ணி உள்ள வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம எல்லாம் அவ்வளவுதான். எது இந்த இடத்த விட்டு போறதா? இனி அந்த பேச்சை எடுத்தீங்கன்னு வச்சுங்க, தோசை திருப்பி எடுத்து பட்டையா வச்சிருந்தா. டேய், இந்த இடத்த விட்டு போக கூடாதான் சுத்தி இவ்வளவு செலவு பண்ணிருக்கிறது. இந்த இடத்த விட்டுலாம் எங்கேயும் போக முடியாது. நீங்க 2 பேரும் ஏதோ ஒன்றுக்கு போனீங்களே, முடியாம வந்துச்சு, அது என்னாச்சு? அதுவா, அது வந்து நாங்க கோல்டு அந்த காசையும் எடுக்க போனோமா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருந்ததா, போகும்போதுதான் தண்ணி வந்து இப்படி ஆகி போச்சு. ஓஹோ, இதான் விஷயமா? அப்ப நான் நாளைக்கு போயிட்டு நான் போய் தூக்கிட்டு வரேன், நீ இங்க இருங்க. அரே மான்சோ, எனக்கு பசி எடுக்குதே, நீ மட்டும் வளவலன்னு பேசினுக்கிற, சீக்கிரமா கொடு. நான் சமைச்சதை சாப்பிட்றதெல்லாம் உனக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா. இதுக்கெல்லாம் எத்தனை பேர் கியூல நின்று இருந்தாங்க தெரியுமா? எதுக்கு? எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? இது வேலைக்கு ஆகாது, எனக்கு பசிக்குதே, நான் போய் சாப்பிடுறேன். இவன் சரிப்பட்டு வர மாட்டான். உள்ள நிறைய பொருள் கஞ்சி, இதுல எதுனா வாயப்பையும் கிடக்கும்ல, அதுல இருந்து ஒண்ணு. நான் இதே எல்லாமே வெறும் பேப்பர் ஆகுதே, ஏதாவது ஒண்ணு மிஞ்சி போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு மாட்டாங்க. ஐயா, இங்க பாருங்க, அங்க இருக்கிற ஆப்பிள் முத கொண்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டோமே. ஆஹா போச்சு. என்னது இது? குற சத்தம், கரண்டிங் காணோம். ஓ, ரேடியோவா? ஹலோ எஃப்எம் 106.4 கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இன்றைய முக்கிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருக்கு. அது என்னன்னா, லாவா நம்ம ஊரை தாக்க போதா. அதனால மக்கள் யாரும் இந்த ஊரை இருக்க வேணான்ட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து உத்தரவு போட்டாங்க. அதனால இந்த நம்ம லாஸ் சந்தஸ்ல யாருமே இருக்க வேணான்ட்டு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதனால யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம ஊரை விட்டு கிளம்பிடுங்க, அதுதான் உங்க உயிருக்கு நல்லது. எதா லாவா வரப்போதா? மாம்சோ, முன்ன மாம்சு கிட்ட ரேடியோ போட்டு தூக்கிட்டு போனமே, இந்த ரேடியோ போட்டு உள்ள யாருக்கு ஆகுறீங்க? உண்மையை சொல்றீங்களா போய் சொல்றீங்களா? இருங்கோ. அரே மாம்சோ, இங்க பாரு ரேடியோல ஒரு அக்கா இங்க பாரு என்ன சொல்லுது கேளு. உள்ள ஆல்டர் பண்ணுங்கடா, செத்து போயிடுவீங்கடா. நாளை இரவு இந்த ஊர் முழுவதும் லாவா நிறைய போகிறது. லாவா வரப்போதா? இதே நான் புது பிரச்சனை. ஏற்கனவே இந்த பிரச்சனை பார்த்தாதுன்னு இந்த பிரச்சனை வேறையா? அட்டா என்னடா பண்றது? இப்போ லாவா வேற வரப்போதா, அவ்வளவுதான், நம்ம சொல்லி முடிஞ்சது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அதுக்கும் நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு. மனசாச்சோட பேச எப்படி லாவால இருந்து தப்பிக்க முடியும்? முடியும்டா. முடியும்ன்றது முட்டாளுச்சா, முடியாதுன்றது முட்டாளுக்கு சமண்டா. அப்ப நம்மளால முடியாது, ஏன்னா நம்மளால முட்டாளாச்சே. நம்ம வீடு ஃபுல்லா லாவா வந்தாலும் நமக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா நம்ம கிட்ட சீக்ரெட் பங்கர் இருக்குடா. அந்த சீக்ரெட் பங்கருக்குள்ள நீயும் ட்ரவரும் போயிடுங்க, சாப்ப கூட்டு போயிடுங்க, நானும் சின்சானும் போயிட்டு நீ எடுக்கலாம்னு நினைச்ச பத்தியா அந்த காசும் அந்த தங்கத்தையும், அது நான் நாளைக்கு தானே அந்த லாவா வரும் ஐயா, அதுக்குள்ள எப்படியாச்சும் போய் தூக்கிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் உள்ள போங்க. சாப்பிட்டது போதும்டா, சாப்பிட்டே இருக்காதீங்க. The next day. வாங்கடா, உங்களுக்கு அந்த சீக்ரெட் பங்கரை காட்டுறேன். அந்த சீக்ரெட் பங்கருக்குள்ள போயிட்டு நீங்க 2 பேரும் உயிரை காப்பாத்திங்க. நான் போயிட்டு அதை தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் உனக்கு காமிக்கிறேன். இங்கதான் இருக்கு, வாங்க. இதோ இருக்கு பத்தியா, இதுதான் அந்த சீக்ரெட் பங்கரு. இதுக்குள்ள போங்க நீங்க 2 பேரும். ஓஹோ, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா நீ? டேய் பல்லே ஆள்றா நீ. சொன்னதை செய்யுங்கடா, உங்க உயிரை முத காப்பாத்திங்க. அதுக்குள்ள நான் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். போ 2 பேரும் அது உள்ள போய் பூந்துங்க. ஓடுங்க. சரி, வரும்போது மூக்கு பொடி இருந்தா பொட்டி கடைங்க என்ன இருந்தா வாங்கிட்டு வா. ஏண்டா மனுஷனடா நீ? நான் போயிட்டு வர பொட்டி கடை தெரியறியா? அங்க அவ்வளவு பெரிய பேங்கே மூழ்கி இருக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. பக்கத்துல பெரிய பெரிய பில்டிங் மூழ்கி இருக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல. பொட்டி கடையா வேணும்? பொட்டி கடை இல்லப்பா, சளி பிடிச்சிருக்குது, அதான் தும்பலான்னு பார்த்தேன். போங்கடா, முதல்ல உள்ள போங்கடா. வாடா சின்சானே, நம்ம போயிட்டு வந்துருவோம். அதுக்கு நமக்கு முதல்ல ஒரு பை வேணும். அதுக்கு உள்ள பேக் எடுத்துட்டு வந்தா தான் கரெக்டா இருக்கும். முதல்ல ஒரு பேக் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இங்க நேரா குடுகுடுன்னு ஓடிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பட்டை மிளகு திப்பிலி அதெல்லாம் போட்டுக்கலாம். நானும் அந்த வீடியோல பாத்துறேன் மாம்சே. நான் பிரியாணி பண்ற வீடியோ பார்த்து பேசிக்கிறியா? போ சீக்கிரம் போ, டைம் ஆகுது பாரு. ஏறி வாடா சின்சானே, மேல ஏறி வா. போட்டை காணோம். போட்டு அது ஏதோ போட்டு மாதிரி தெரியுது. பாடா போட் இருக்கு. வா இந்தா சொய். போட்ல ஏறியாச்சு. சின்சானே ஓடி வா, சீக்கிரமா போணும். நான் குதிக்கிறத பாரு. எடை போ. அதெல்லாம் சரி மாம்சே. இப்போ இந்த நேரத்துல இத நீ பண்ணியே ஆகணுமா? இந்த மாதிரி நேரத்துல தான்டா பண்ண முடியும். எப்படியும் தண்ணியில் நினைச்சு அந்த காசெல்லாம் வேஸ்டா போறதுக்கு நம்மளாச்சும் எடுத்துட்டு வரலாம்ல. ஓஹோ, திருடுறத இப்படி கூட சொல்லலாமா? சரி மாம்சே, போங்க வேஸ்ட் ஆட போகுது, போங்க. நான் சொல்றேன் பாருங்க. போ போட்டு ஜம்முனு போதே. இன்னாத்துக்கு இங்க நின்றான் தெரியல. மாம்சு எதுக்கு இங்க நிறுத்துது? என்னாச்சு? வண்டியில டீசல் பெட்ரோல் காலி ஆயிடுச்சா? பெட்ரோல்லாம் இருக்கு, நான் தானே நிறுத்தினேன்.
சுஞ்சனா நான் வர வரைக்கும் எங்கே இரு, எங்கேயும் போயிடாத. நான் உள்ள போயிட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்டா. இது எவ்வளவு ஒரு உள்ள போன வேற தெரியலையே. டக்கு டக்குன்னு போயிட்டு தூக்கிட்டு வந்துடணும். ஏன்னா லாவா எந்த நேரத்துல வரும்னு வேற தெரியல. இங்க எங்கன்னு கண்டுபிடிக்கிறது? போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஐயா யாருன்னா உள்ள இருக்கிறீங்களா? போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிட்டேன். நேரா உள்ள போய் தூக்கிட்டு வந்துட வேண்டியதான். உள்ள வந்தாச்சு, எங்க இருக்குன்னு தெரியலையே. உள்ள போய் நம்ம தான் தேடி ஆகணுமோ? யாரும் உள்ள இருக்க வாய்ப்பு இல்ல, அதனால பயமே இல்லாம உள்ள போலாம். யாரும் இல்ல 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 சுத்தி சுத்தி வரேன். எந்த இடத்துக்கு போனோம் தெரியலையா? என்ன இருட்டாயிடுச்சு. தோருக்கு இந்த லாக்கருக்குள்ளதான் இருக்கா. லாக்கருக்குள்ள பூட்டு சப்புன்னு அறைவா ராஜா. இது வேற லாக்கர்னு வந்தா அந்த பாட்டை கேட்டு கேட்டு ஞாபகம் வந்தது. எங்க இருக்கு? தோருக்கு தூக்கு. வாராசா உன்னதான் தேடிட்டு இருந்தேன். வா பணம் தள்ளி உள்ள போடு. பயந்துட்டேன்டா. வாங்க கட்டுக்கட்டா உள்ள வாங்க. பேக் பத்தாது பொழுதே. இன்னும் கொஞ்சம் பெரிய பேக் எடுத்துட்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் சின்னதா வேற எடுத்துட்டு வந்தேன். இன்னும் எத்தனை லாக்கர் இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் எடுத்துட்டு ஓடுருவோம். அடுத்து வேற எதனா இருக்குதா லாக்கருக்குள்ள? எது தோருக்கு தங்க கட்டி தூக்கு. இவனையும் ஓடக்கூடாது. அப்படியே அள்ளி இவனையும் எடுத்துட்டு போயிட வேண்டியதா இங்கிருந்து கிளம்பி. வாங்க ராசா தங்க கட்டி உள்ளவா. அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான். ஜுன்சான் பையன் வேற மேல வெயிட் பண்ணிருப்பான். வீட்டுக்கு வேற சீக்கிரம் போய் ஆகணும். லாவா எந்த நேரத்துல வரும்னு தெரியல. முதல்ல என்ன இதெல்லாம்? ஐயா லாவா வந்துருச்சு. சீக்கிரமா போய் ஆகணும். போ. லாவா கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்கே. லாவா ஃபுல்லா வரதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். தப்பிச்சிடா. மாட்டிக்காத. போ. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். உன்னால முடியும். வந்துடுறா. லாவா வரதுக்குள்ள எப்படியாச்சும் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பங்கருக்குள்ள போயிட்டா போதும். நான் என் உசுரை காப்பாத்திப்பேன். வந்துட்டேன். போடா வந்தாச்சு. எங்க போட்டை காணோம். போட்டு எங்கடா போனேன்? இவன் எங்க? டே ஜுன்சானே எங்கடா இருக்க? குரல கூறாடே. ஓ மாம்சோய் வா இங்கதான் நேரா அப்படிதான் ஓ தெரியும் பாரு. ஓடியா எதிர நீ சல்லடி. வந்துட்டேன்டா கிட்ட வந்துட்டேன். அவ்வளவுதான் வந்தாச்சு. சீக்கிரம் இந்த விட்டு ஓடணுடா. டே பெரிய ஆபத்து. கீழ இருந்து பூகாகாரமா வெடிச்சு வந்துட்டு இருக்கு. மாட்டணும் அவ்வளவுதான். அப்படின்னா பெரிய ஆபத்து. லாவா கிளம்பிடுச்சுடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல லாவா ஃபுல் ஆயிடும். பொறுமா பாத்து பொறுமா போ மாம்சே. தூக்கி போடுதே. பொறுமா நான் போயிடுவேன். அப்புறம் நம்ம 2 பேரும் போயிடுவோமே. வந்த வேகத்துக்கு வீட்டை காணுமே. எங்கடா வீடு? எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. இந்த பக்கம் போனோமா வீடு? தோருக்கு என்ன வீட்டை காணுன்னு பாக்குறேன். இறங்கடா ஜுன்சானே வா. ஓடு மாம்சே வா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போனா. இறங்கி வாடா. இடத்த விட்டுலாம் தப்பிச்சு போத்தாவல. நம்ம இருக்கிற இடத்துல பங்கருக்குள்ள போயிட்டாலே சேஃப் தான். வா சீக்கிரம் வா. நான் போறேன். அப்படியே என்ன ஃபாலோ பண்ணியே வாடா. நான் இந்த பங்கருக்குள்ள போறேன். அப்பதான் நம்மளால இந்த லாவா கிட்ட தப்பிக்க முடியும். சீக்கிரம் போ, லாவா வந்துற போதே. வந்தாச்சு. எப்படியோ பங்கருக்குள்ள வந்துட்டோம். இனி நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. டேய் என்னடா பண்ணிருக்க? யோகா பண்ணிருக்கான் பாத்தீங்களா இவன் இந்த நேரத்துல? அங்க வெளியே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? அவன் எங்க? அவன் உள்ள படுத்துட்டான். போயிட்டு நேரா வேணா போய் உள்ள போய் கேள்றான். டிஸ்டர்ப் பண்ணாத, கிளம்புடா இங்க இருந்து. தூங்குறானா? இங்க எப்படி தூங்குறான் தானே பாக்குறீங்க? ஏன்னா இந்த இடத்துல பெட்டு அது இதுன்ட்டு இதோ பாருங்க. இங்க ஒரு சோஃபாவா தோ இங்கதான் தூங்கிட்டு இருக்கிறான் பயப்புள்ள. தூங்கு நல்லா. அது மட்டும் இல்லாம நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு கிச்சனும் இங்க இருக்கு. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், அது அத்தியாவசியம். அதுதான் இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இங்க இருந்து நேரா போயிட்டு அப்படியே ஜுன்சானே வண்டியாடா. இங்க அதோ இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துக்கு உள்ள போனீங்கன்னா அதுதான் நம்மளோட டாய்லெட். ரொம்ப முக்கியமானது. வெளிவா எனக்கு சுசு வருதாச்சேன்டா. எப்படி தூங்குறான் பாருங்க முரட்டுத்தனமா. எப்படியோ நண்பர்களே அந்த லாவா கிட்ட நம்ம தப்பிச்சாச்சு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. வெளியே லாவா வந்துச்சா என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் தெரியல. அவ்வளவுதான் கைஸ். இன்னொன்னு சந்திக்கிறேன். பாய். லாவா ஃபுல்லா முழுங்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன்.